ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்னிங் சென்சிட்டி. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஐபிஎல் டீம் பற்றின கேள்விகள், அதிகப்படியான கேள்விகள் வந்து ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் எக்ஸாமில் வந்து அதிகப்படியாக கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து ஐபிஎல் டீமோட கேப்டன், கோச் மற்றும் ஓனர் நேம்ஸ் மற்றும் முக்கியமான அவார்டு அண்ட் வின்னர்ஸ் லிஸ்டஸ் வந்து நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து தமிழில் வந்து மெட்டீரியல் கிடைக்கல, அதனால தான் நம்ம இங்கிலீஷில் பார்த்துட்ருக்கோம். ஸோ ரொம்ப ஒரு பேசிக் தான், ஒன்றும் அது கஷ்டமானது எதுவும் கிடையாது. ஓவரால் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இருந்தாலும் ஒன் டைம் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஏன்னா எல்லா எக்ஸாம்லேருந்து ஐபிஎல் 2018 நிறையா கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. கொஷின்ஸ் வந்து தமிழில் கிடைக்கல, ஸோ இங்கிலீஷில் இருக்குது. ஓகே, அதை பார்த்துடலாம் நம்ம. அவார்ட்ஸ் அண்ட் வின்னர்ஸ் ஐபிஎல் 2018, அப்புறம் ஐபிஎல் டீம் கேப்டன், கோச், ஓனர் நேம். இப்போ நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டீம் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ். ஸோ இதோட கேப்டன் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா. ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ ரோஹித் சர்மா. இதோட கோச் பார்த்தீங்கன்னா மஹிலா ஜெயவர்தன்ஸ், அவங்க தான் வந்து இதோட கோச்சு. ஓனர் நேம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இன்ஸ்டியூட், உங்களுக்கு தெரியும். ஸோ மும்பை இந்தியன்ஸோட ஓனர் நேம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இன்ஸ்டியூட், ஜியோ அம்பானி தான். ஸோ அடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ மகேந்திர சிங் தோனி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதனுடைய கோச் யாரும் பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஃபிளெமிங், இவர் தான் வந்து இதோட கோச். அண்ட் ஓனர் நேம் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிமெண்ட் லிமிட், அதாவது என் சீனிவாசன், அவருடைய தலைமையிலான இந்தியன் சிமெண்ட் லிமிடெட், அதான் வந்து ஓனர் நேம், அவர் தான் சீனிவாசன், என் சீனிவாசன். சப்போஸ் சீனிவாசன் கூட ஆன்சர் கொடுத்துருந்தா நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க, இல்லை இந்தியன் சிமெண்ட் லிமிட் கூட நீங்கள் அட்டன் பண்ணலாம். கேள்வி பொறுத்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அடுத்து கிங்ஸ் 11 பஞ்சாப் பார்த்தீங்கன்னா ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா பிராட் காஜிட். ஸோ அவருடைய கோச் பார்த்தீங்கன்னா பிராட் காஜிட். ஸோ இதோடைய ஓனர் நேம் பார்த்தீங்கன்னா நெஸ் விடியா, அப்புறம் பிரிட்டி சிண்டா, அப்புறம் மோகித் பர்மன், அப்புறம் வந்து கரண் போல். ஸோ இவங்க தான் வந்து ஓனர்ஸ் எல்லாமே. அண்டு கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தினேஷ் கார்த்தி தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதோட கோச் யாரும் பார்த்தீங்கன்னா சாக்கோஸ் கேலிஸ், அவங்க தான் வந்து இதனுடைய கோச். ஸோ இதனுடைய ஓனர் நேம் பார்த்தீங்கன்னா ஷாருக்கான். ஸோ கொல்கத்தா இது வந்து கொஷின் கேட்டாங்க, 2 எக்ஸாமில் வந்து கொஷின் கேட்டுட்டாங்க. ஸோ ஷாருக்கான். ஸோ ரெட் சில்லி என்டர்டெயின்மெண்ட், ஓகேங்களா. அண்ட் ராஜஸ்தான் ராயல் பார்க்கலாம். ஸோ ராஜஸ்தான் ராயலோடைய கேப்டன் ஸோ ரஹானே. ஸோ அடுத்து அவரோட கோச் யாரும் பார்த்தீங்கன்னா ஷான் வார்ன், அவர் தான் வந்து கோச். அண்டு ஓனர் நேம் பார்த்தோம்னா மனோஜ் படேல், அப்புறம் ஆதித்யா எஸ் செல்ராம். மனோஜ் படேல், ஆதித்யா எஸ் செல்ராம், அவங்க தான் வந்து ஓனர்ஸ். அண்டு ராயல் சேலஞ்ச் பெங்களூர் பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி. ஸோ டேனியல் வெட்டோரி, அவங்க தான் வந்து கோச். அண்டு ஓனர்ஸ் பார்த்தோம்னா டியாஜோ த்ரோட் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் லிமிடெட், ஓகேங்களா. ராயல் சேலஞ்சோட ஓனர் யாரும் பார்த்தீங்கன்னா டியாஜோ த்ரோட் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் லிமிடெட், ஓகேங்களா. அண்டு டெல்லி டிரைவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கௌதம் கம்பீர். அண்டு இதனுடைய கோச் வரும்போது ரிக்கி பண்டிங். அண்டு ஓனர் நேம் பார்த்தீங்கன்னா ஜிஎம்ஆர் ஸ்போர்ட்ஸ் ப்ரைவேட் லிமிட். டெல்லி டிரைவேட்டோட டெல்லி டிரைவில்ஸ், அவங்களுடைய கோச் ரிக்கி பண்டிங். அண்டு ஓனர்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா ஜிஎம்ஆர் ஸ்போர்ட்ஸ் ப்ரைவேட் லிமிட், அதான் அவங்க தான் ஓனர்ஸ். அந்த அடுத்து பார்க்கக்கூடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், இதனுடைய டேவிட் வார்னர் கேப்டன். அண்டு கோச் வந்து பார்த்தீங்கன்னா டாம் மண்டி, அவங்க தான் வந்து கோச். டாம் மோடி, ஓகேங்களா. டாம் மோடி. அண்டு இதனுடைய ஓனர் நேம் பார்த்தீங்கன்னா கலாநிதி மாறன், அவர் தான் வந்து ஓனரு, அதாவது சேர்மன் அண்டு எம்டி சன் நெட்வொர்க். கலாநிதி மாறன் அப்படின்றது சேர்மன் அண்டு எம்டி, சன் நெட்வொர்க்கோட எம்டி அண்டு சேர்மன், ஓகேங்களா. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ஓகேங்களா. அடுத்தது வந்து அவார்டு அண்டு வின்னர்ஸ் பற்றி நம்ம பார்த்துடலாம். முக்கியமான அவார்டு பார்த்தோம் அப்படின்னா எமரிங் பிளேயர் ஆஃப் டோர்னமெண்ட். ஸோ எமரிங் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் 2018 யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட், அவர் தான். ஸோ டெல்லி டிரைவர்ஸ், டெல்லி டிரைவர்ஸ். ஸோ ஓகேங்களா. அவார்டு நேம் பார்த்தீங்கன்னா எமரிங் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ யார் அப்படின்னா ரிஷப் பண்ட், ஸோ டெல்லி டிரைவர்ஸ். அப்புறம் ஃபயர் பிளே அவார்டு யாருன்னு கேட்டிங்கன்னா அது நேம் மென்ஷன் பண்ணல, ஆனால் மும்பை இந்தியன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சூப்பர்
ஸ்டிக்கர் ஆஃப் த சீசன் அப்படின்னு யார் அந்த அவார்டு யார் அப்படின்னா சுனில் நரேன். அதாவது சூப்பர் ஸ்டிக்கர் ஆஃப் த சீசன் அப்படின்னா சுனில் நரேன், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியும் சுனில் நரேன் அப்படின்னாலே கொல்கத்தா தான், பிளேயர் நேம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்த ஸ்டைலிஷ் பிளேயர் ஆஃப் த சீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் தான். ஸோ ஸ்டைலிஷ் பிளேயர் ஆஃப் த சீசன் 2018 ஸ்டைலிஷ் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட். இவங்களும் பார்த்தீங்கன்னா டெல்லி டிரைவர்ஸ். ஓகேங்களா. அடுத்து இன்னோவேட்டிவ் திங்கிங் யார் அப்படின்னா எம்எஸ் தோனி, சென்னை சூப்பர் கிங்ஸ். இன்னோவேட்டிங் திங்க் எம்எஸ் தோனி. அடுத்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கேப் யார் வாங்கியிருந்தா அப்படின்னா ஆண்ட்ரூ டை அவர் தான் வாங்கியிருந்தார். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியின் ஆண்ட்ரூ டை அவர் தான். ஆரஞ்சு கேப் பார்த்தீங்கன்னா வில்சம் வச்சுருந்தார். ஓகேங்களா, வில்லியம்சன். ஓகேங்களா, கேன் வில்லியம்சன், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அடுத்தது மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுனில் நரேன். ஸோ கொல்கத்தா நைட் ரைட். ஓகேங்களா. அண்டு ஃபைனல் மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷான் வாட்சன். அவர் தான் ஃபைனல் மேன் ஆஃப் த மேட்ச். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஷான் வாட்சன் ஃபைனல் மேட்ச்சில் 100 போட்டு கப் வாங்கி கொடுத்த ஒரு சாதனையாளர் ஷான் வாட்சன். ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு உபயோகரமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற பல பதிவுகள் உடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். மேலே ஐ பட்டன் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட இங்கிலீஷ் சேனலில் ஐபிஎல் டீம் பற்றின கொஸ்டின் ஆன்சர் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த கொஸ்டின் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே அந்த வீடியோக்கான லிங்க் தரேன். ஸோ நீங்கள் போய் ஒன் டைம் இந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க. அங்கேயும் இங்கிலீஷ்லாம் கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ் சேனல் அப்படின்னாலும் இங்கிலீஷ்லாம் கொடுக்க முடியும். ஸோ மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.